உண்மையாவே த்ரிஷாவுக்கு கல்யாணம் தானா, அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு இனி மற்றவங்கள்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். என்ன காரணம்னா நானே இதை பத்தி சொல்லிடுறேன் அப்படின்னு ஓப்பனா பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க த்ரிஷா. அது மட்டும் இல்லாம அவரோட ஹனிமூன் பிளான் எல்லாம் பத்தி பேசியிருக்கிறாங்க. என்னதான் சொல்லியிருக்கிறாங்க பார்த்துருவோமா? நடிகை த்ரிஷா பல மொழிகளில் முக்கியமான படங்கள் எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ 42 வயசு ஆனால் கூட பார்த்தீங்கன்னா அழகுலையும் சரி ஃபிட்னஸ்லையும் சரி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பல இளம் நாய்களுக்கு சவால் விடுற இடத்துல தான் த்ரிஷா இருக்கிறாங்க. ஸோ மௌனம் பேசியதே படத்தின் மூலமாக தான் மக்கள் மனசில் ஒரு கவனிக்கப்படுற இடத்துக்கு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. குறிப்பாக சாமி, அதுக்கப்புறமா லேசா எனக்கு 20 உனக்கு 18 அப்படின்னு நிறைய நல்ல படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தான் சில காலங்களில் அவங்களுக்கு சில படங்கள்லாம் ஓடாமல் ஓகே அப்போ த்ரிஷா அவுட் ஆஃப் ஃபார்ம் தானா, இதுக்கப்புறமா அவங்களுக்கு சினிமா வாழ்க்கை அவ்வளோதான்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு 96 பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற படத்தின் மூலமாக மறுபடியும் தரமான கம்பேக்கை கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டஃப்பான ஃபைட்டை எல்லா ஹீரோஸ்க்கும் கொடுக்குற அளவுக்கு நம்பர் 1 ஸ்பாட்டுக்கே அவங்க மிகப்பெரிய போட்டியாக இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் அவங்கள பற்றி எப்போவுமே ஒரு கேள்வி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். த்ரிஷாக்கு வயசாகுது, அவங்களுக்கு எப்போ கல்யாணம், ஸோ யாரை கல்யாணம் பண்ண போகிறாங்க, இந்த நடிகரை பண்ண போகிறாங்களோ இல்லை அப்போ ஒருவேளை இந்த பிஸ்னஸ்மேனை பண்ண போகிறாங்களோ அப்படின்னு பல விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. குறிப்பாக ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்தவங்க இல்லை இதை அப்படியே விட்டா சரிபட்டு வராது, இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துரும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையை பற்றி என்ன தவிர மற்றவங்களாம் நிறைய முடிவு பண்ணுறீங்க இல்லையா, இதெல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொன்று எனக்கு ஹனிமூன் பிளானே சேர்த்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சர்க்கசமாக பேசியிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, என் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும்ப்பா, யாரை கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு நல்லா தெரிகிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குது, இதை பற்றிலாம் நீங்கள் பேச வேணாம், விட்டா ஹனிமூன் கூட எங்கே போகணும் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க போலே அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க த்ரிஷா. ஸோ இதன் மூலமாக இதுக்கப்புறமா இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, குறிப்பாக எனக்காக பல ப்ரொடியூசர்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த படத்தை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க த்ரிஷா. ஸோ இதுக்கு மேலே அந்த கேள்வி வராது அப்படின்னு பல பேர் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.